விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறான் இல்லையா முருகன், நம்முடைய சங்க இலக்கியங்கள் இதில் எல்லாம் பேசப்படுகிற ஒரு முருகன். அவன் பின்னாடி வந்த கந்தன், ஸ்கந்தன், குமரன் இப்படிங்கிற பேரை கொடுத்து அவனை சிவபெருமானுடைய பிள்ளைன்றான். முருகனுக்கு தான் கோழி தான் 100கணக்கில் பலி கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்க திருப்பரங்குன்ற முருகனுக்கும் கோழி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுடைய வாகனமும் கூட. பலி கொடுத்தல் அப்படிங்கிற மரபு எப்படி வந்தது அப்படின்னு, அது ஒரு இயற்கை வழிபாடு. அவங்க மனசுக்கு பிடிச்சதுன்னா அவங்க வீட்டில் இருக்க குலதெய்வம் தான், அவங்க வழிபடுற அந்த சின்ன சின்ன ஊர் தெய்வம் தான். அவங்களுக்கு இன்னைக்கு காய்ச்சல் வந்தது, வேற விஷயம் வந்ததுன்னா இந்த சாமி கிட்டேலாம் போய் வரம் கேட்க மாட்டாங்க. நான் மாடு சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப விருப்பமான விஷயம். நீ சாப்பிடாம இருப்ப, அது உன் சொந்த விஷயம். நீ புனிதமானவன், நான் புனிதம் இல்லாதவன் அர்த்தமா? நீ அங்கே உட்காந்துக்கிட்டு தயிர் சாப்பிட்ட சாப்பிட்டாலும் எனக்கு நாறுதுன்னு நான் சொல்லுவேன். ஒத்துக்குவீங்களா? உனக்கு புனிதமாக இருக்கிறது எனக்கு புனிதம் இல்லைன்னு சொல்கிறேன், நீ எப்படி மறுக்க முடியும்? உணவு வச்சு ஒருத்தன் இப்படி அரசியல் பேசுகிறான்னா அவன் மிகப்பெரிய மோசடி பேர் வழினார். தற்கால வழிபடுறதும் கூட இல்லை, இது ஒரு கட்டத்துக்கு போய் அது அங்கே இருக்கக்கூடாது, அதை உடைச்சி தூக்கி கீழே பழங்கானத்தில் வைங்க அப்படின்னு கோஷம் கொடுக்குறான். என்ன துமுறுது? விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற தர்காவில் ஆடு கோழி வெட்டுறதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல அரசியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி பண்பாட்டு ரீதியிலான ஒரு அரசியல் அதுல இருக்கிறதாக பேசப்படுது. ஒண்ணு, ஆடு மற்றும் கோழி அதை வெட்டுவது அப்படிங்கிறது அந்த மலையினுடைய அந்த கோயிலினுடைய புனிதத்தை கெடுக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. இது தமிழ்நாட்டு பண்பாட்டு ரீதியாக இந்த பலியிடுதல், நேர்த்திக்கடன் செலுத்துதல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் முக்கியமான பங்களிக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மளோட இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவரும் பேராசிரியருமான திரு வி அரசு அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீங்க ஒரு தமிழ் அறிஞர், நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கீங்க தமிழர்களுடைய பண்பாடு எல்லாத்தையும் பத்தி. அதுல இந்த ஆடு கோழி பலியிடுதல் அப்படிங்கிறதுக்கு தமிழர்கள் மதம் தாண்டி எல்லா மதத்தையும் சேர்த்து நான் சொல்றேன், என்ன இடம் கொடுத்துருக்காங்க சார்? இதில் என்னன்னா, நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த வழிபாடு அப்படிங்கிறதுல ஒரு வழிபாடு கிடையாது. அதாவது சாதாரண கிராமத்து மக்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள குலதெய்வங்கள், அப்புறம் அதில் பல பல வகையான ஊர் தெய்வங்கள் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரியமான, அதாவது அவங்க ஆடு மாடுகளுக்கு நோய் வரக்கூடாது, அவங்களுக்கு நோய் வரக்கூடாது, அவங்க நிலங்கள்லாம் நல்லா விளையணும், இப்படிங்கிறத மாதிரி ஒரு வளமை தங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் யாராக இருந்தாலும் வழிபடுகிற ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இங்கே வாழ்கிற மக்களில் ஏறக்குறைய ஒரு 90% மக்கள் அவங்க தான். சரி. ஆனால் இன்னொரு வேறு வகையான வழிபாடுனா, பிரம்மாண்டமான பெரிய கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ளே பெரிய சாமியை வச்சு அங்கே இந்த அதுக்கு பூசாரியாக இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் இருக்கக்கூடியதாக ஏற்பாடு செய்து அவங்க சமஸ்கிருத மொழியில் தான் பேசுவாங்கன்னு சொல்லி அப்படி வழிபடுகிற வழிபாடு வேறு. இப்போது இந்த பெரிய சாமிகள் இவைகளுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைமைகள் இந்த சாதாரண நம்ம ஊர் சாமி, மக்கள் சாமி இருக்குல்ல, அதுகளுக்கு ஒத்து வராது. ஏன்னு சொன்னால், இந்த சாதாரண மக்கள் சாமிங்கிறது அதுவும் ஒரு மனுஷன்தான். அதாவது அதை வழிபடுறவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அந்த சாமிக்கும் பிடிக்கும். அதை இப்போ அவங்க ஒரு காலத்தில் கல் வச்சு படைச்சி குடிச்சு கல்லை குடிச்சிட்டு சாமியை வழிபடுறதுன்னு இருக்குது. அது மாதிரி தாங்கள் ஒரு ஆண்டு மூலமாக ஒரு கோழியை வளர்க்குறது, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த கோழியை அந்த சாமிக்கு அதாவது படையல் கொடுத்து, அதை பழின்னு சொல்கிறது இல்லை, படையல். படையல் வேற, பலி வேற. சரி. ஆமாம். அந்த பலி கொடுக்குறேங்கிற பெயரில் அதுக்கு படையல் கொடுத்து அதை வெட்டி சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது. அது மாதிரி ஆடு வீட்டில் வளர்ப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் அதையும் அந்த சாமிக்கு படைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது உண்டு.
இப்போ நீங்கள் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறான் இல்லையா முருகன், அந்த முருகன் வந்து ரொம்ப பழைய முருகன். நம்முடைய சங்க இலக்கியங்கள் இதில் எல்லாம் பேசப்படுகிற ஒரு முருகன் அவன். அதாவது அந்த முருகனுக்கு, அந்த முருகன்னா யாரு, அவனுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பழி கொடுத்துருக்காங்களா, செஞ்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு வரலாறை தேடினீங்கன்னா, ஆமா, முருகன் வந்து முப்பாட்டன்னு ஒரு வாதம் இருக்கு. அவர் தமிழ் கடவுள் இல்ல. அதாவது எப்படின்னாப்பா, அந்த தமிழருடைய ஒரு ரொம்ப பழைய வரலாற்றோடு தொடர்புடையவன் முருகன். அவனுக்கு பேர் வந்து உண்மையில முருகனுங்கிறது கொஞ்சம் பின்னாடி வேலன். அந்த வேலை வைத்து கொண்டு வேட்டையாடி வாழ்கிற மனித சமூக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையோட சேர்ந்தவன். மனித சமூக வரலாற்றுல பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல கல் எடுத்து அந்த கல் எரிஞ்சு விலங்கினங்களை வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்றது இருந்தது. அப்புறம் ஒரு நம்முடைய இப்போ அண்மையில் கண்டுபிடிச்சிருக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு அதை எடுத்து உருக்கி அதிலிருந்து இந்த வேல் இதை செய்கிறது, இதை வச்சு வேட்டையாடி அதன் மூலமாக உருவ வச்சு சாப்பிட்றதுன்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த தொல்பழம் மனிதர்கள் வேட்டையாடி உணவு சேகரித்து வாழ்ந்தார்கள்ல, அந்த மனுஷன்கள்ல ஒருத்தன் முருகன். அவன் வேலன் அல்லது முருகன். சரி. அதனால அந்த பழைய ஆள் அவன். அதனால அவன் ரொம்ப அப்படியே வந்து அவன் அந்த வேல் கையில் வச்சிருக்கிறதுங்கிறது நமக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு கிடைச்சதுனால இரும்புலேருந்து வேலை செஞ்சு அதை பையில் வச்சுக்கிட்டு வேட்டையாடி இருந்திருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய அந்த மனுஷனை மக்கள் அவனையும் ஒரு நம்மளில் இருக்கிற ஒரு ஆளாக வச்சுக்கிறாங்க. அதே சமயத்துலேயும் சாமியும் ஆமியாவும் அவனை பார்த்து கும்பிடுறது அப்படிங்கிறது பிற்கால வளர்ச்சி. அந்த வேலைன்னு முருகன் என்று சொல்கிற மரபும் இருந்தது. ஏன் முருகன் சொல்கிறாங்கன்னா, முருகுன்னா அழகு, இயற்கை வந்து ரொம்ப அழகானது. அந்த இயற்கை அழகையே பார்த்து இவங்க அதுவே இந்த இயற்கை அழகையே முருகன்ட்டாங்க. அப்படி சொல்ற மரபு இப்ப சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு 24 இடத்துல முருகுங்கிற அந்த பதிவு வருது. அது வந்து அழகு. அதே மாதிரி ஒரு 31 இடத்துக்கு மேல வேலன்கிற பதிவு வருது. அது மாதிரி முருகன் ரொம்ப இல்லை, ரொம்ப குறைச்சல் தான். இந்த திருமுருகாற்றுப்படை பரிபாடல்ங்கிறது அது அவனுக்குன்னே எழுதினப்பட்ட பாட்டு, அதனால அது பின்னாடி உள்ள பாட்டு, அதை சங்க இலக்கிய பாட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆனா சங்க இலக்கியம்னு ஒரு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி. ஆனா நீங்க ஒரு அதுக்குள்ள இருக்கிற தன்மையை வச்சு பார்த்தீங்கன்னா அது பக்தி இலக்கிய பாட்டா தான் சொல்லணும். அதோட செய்யக்கூடாது. அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டீங்கன்னு சொன்னா முருகனுங்கிறவனை பற்றிய ரெஃபரன்ஸ் புறநானூறு, அகநானூறு, புறநானூறு இதில் எல்லாம் தேடினீங்கன்னா ரொம்ப குறைச்சல் ஒரு 3-4 இடத்துல தான் முருகனுங்கிற சொல் வரும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முருகுங்கிற சொல்லு நிறைய இடத்துல 24 இடத்துக்கு மேலே வருது. சரி. பிறகு வேலன்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, 31 இடத்துல வருது. அப்போ வேலன் வெறியாடுதல் அப்படிங்கிற ஒரு மரபு, இப்படி சாமி கும்பிடுறது கொள்றது, இப்படி இதை ஒட்டுமொத்தமாக நம்ம பழைய சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மக்களுடைய வாழ்க்கையோடு இணைஞ்ச ஒரு நிகழ்ச்சி. அது வேலன். அந்த வேலன்லேருந்து வந்த முருகன், அந்த முருகனை வழிபடுறது. அவனுக்கு கடைசி காலத்தில் கொஞ்சம் வந்தோன்னா ஒரு பழங்குடி பெண்ணான வள்ளி மேலே அவனுக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும். அப்போ அவன் வள்ளியை அவன் காதலிப்பான். வள்ளி காதலிக்கிற பொழுது வள்ளிக்கும் முருகனுக்கும் தொடர்பு வரும். இப்படி வர்ற இந்த வரலாறு தான் நம்முடைய பழைய வரலாறு. சரி. இதில் ஒரு பெரிய நீங்கள் நினைக்கிற என்னது இந்த பின்னாடி பேசுகிற ஸ்கந்தன், கந்த புராணம், அப்புறம் குமரன் இப்படின்னு சொல்ற இந்த எந்த சரக்கும் கிடையாது. அது மாதிரி நமக்கு இருக்கிற பழைய எழுத்து வடிவம், ஒரு தமிழி அல்லது தமிழ் பிராமிங்கிற பேரில் சொல்ற அந்த எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வரலாற்றுக்கு முந்தி 700 வருஷத்துல இருக்கு. அப்புறம் நமக்கு வரலாற்றுக்கு முந்தி ஒரு 500 வருஷத்துலேருந்து தொடங்கி ஒரு வரலாற்றுக்கு பிந்திய வருஷம் ஒரு 200 வரை ஒரு வளமான இலக்கணம் தொல்காப்பியம் இருக்கு, வளமான சங்க இலக்கியம்னு சொல்ற ஒரு செவ்வியல் இலக்கியம் இருக்கு. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 5000, கீழே ஒரு 200, எல்லாம் சேர்த்தாக்க ஒரு 5000 சொச்சம் ஆண்டுகள் ஒரு வளமான இயற்கை வாழ்வோடு வாழ்ந்த மக்கள் கூட்டம் என்பது இங்கே இருந்திருக்கு. அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளா இருந்தவன் தான் இந்த வேலன். அந்த வேலனைத்தான் அந்த வேலன் அழகாக, இயற்கை அழகாக, முருகாக கற்பனை பண்ண நம்ம ஆட்கள் அவனை முருகன் சொல்லி பின்னாடி வழிபட ஆரம்பிச்சாங்க. அதனால அவன் ஒரு கடவுள் இல்லை, மனுஷர்களே இன்னொரு ஆள். ஆனா என்ன ஆகுது, பின்னாடி என்ன பண்றாங்கன்னா இந்த
வேத மரபுன்னு சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருத மொழி சார்ந்த மரபு நமக்கு நிறைய உள்ளுக்கு வந்த உடனே இப்படி சாதாரண இயல்பான மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற செய்கிற அவங்க தான் நான் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பொருள் சாப்பிட்றாங்கன்னா அதையும் சாமி கொடுப்பாங்க. இவங்க கோழி சாப்பிடுவாங்க, ஆடு சாப்பிடுவாங்க. சரி, ஆடையும் கோழியும் அவனுக்குன்னு வச்சு படைச்சு நான் திங்கிறட்டான்னு திம்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு எந்த வேல்யூ சிஸ்டமும் இல்லை. அது வந்து சைவம் அசைவம் இப்படின்னு சொல்கிற விஷயமெல்லாம் இல்லை. அதை விட இந்த உணவுல சைவம் அசைவம்னு சொல்றதெல்லாம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு மோசமான மோசடி. அதாவது அசைவ உணவு சாப்பிட்றவங்கள கொஞ்சம் தாழ்வானவங்க அசைவம் இது வந்து பிற்காலத்துல உருவான இந்த சைவ மரபுகள். பழைய சைவத்தில எல்லாம் இதெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிக்கணும். இந்த பழைய காலத்துல மக்கள் வழிபடுவதற்கு ஒரு முறையை கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கு பேரு சமயம். சரி. ஆனா பின்னாடி அது வளர்ந்த உடனே ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரை முதன்மைப்படுத்தி அவனை ஒரு நிறுவனமா மாக்கி அது உருவாக்கிட்டா அதுக்கு பேரு மதம். இப்ப மதம் வேற, சமயம் வேற, ரெண்டும் ஒண்ணு இல்லை. ஒரு வேலன், நீங்க சொல்ற வேலனை பெரிய தெய்வ வழிபாடு ஆக்கிட்டாங்க. அதான் இப்படி அவங்க உருவாக்குன இந்த தனி மதம் மரபு இருக்குல்ல, அதுக்குள்ள இவங்க கையில கிடைச்சது இந்த வேலன், இந்த முருகன். இவனை தூக்கிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஒரு 700-800 ஆரம்பிச்சு அவனை வந்து குமரன் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவனுக்கு இன்னொரு பேரு ஸ்கந்தன், வடமொழியில அதை தமிழ்ல கந்தன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட இவங்க என்ன கதை பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, இங்க 2 பெரிய சாமியை உருவாக்கிடுறாங்க. ஒன்று வந்து நமக்கு பழைய மரபுல இருந்த அந்த வைணவ இயற்கை வழிபாட்டு முறையை மாற்றி அது வைஷ்ணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமய மரபை மத மரமாக மாற்ற முயற்சி பண்ணிவிட்டாங்க ஒரு பக்கம். அது மாதிரி இயற்கைய சிகப்பை வழிபட்டிருந்த சிவன் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு மரபுங்கிறது நமக்கு சங்க இலக்கியத்துலாம் கிடையாது. அதுக்கான நேரடி ரெஃபரன்சஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சிவன்கிற சொல்லே சங்க இலக்கியத்தில் கிடையாது. இந்த விஷ்ணுங்கிற சொல்லு கிடையாது. திருமால்ங்கிற சொல்லு இருக்கும்னா மால்ங்கிற சொல்லு இருக்கும். மால்னு சொன்னால் இயற்கையை வழிபடுகிற முறைமை அப்படின்னு பொருள் அது. அப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த பின்னாடி ஒரு வெளியில் இருந்து சமஸ்கிருத அதை வைதீக மதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வைதீக மதம் இங்கே வந்து சேருது. இவங்களெல்லாம் இந்த அரசர்களுக்கு நெருக்கமாயிடுறாங்க. இங்கே ஆட்சி பண்ண இந்த பல்லவ மன்னன், பிற்கால சோழ மன்னன், இவங்களுக்கெல்லாம் இவங்க தான் அறிவுரையாளர்கள். இப்போ இந்த மன்னர்கள் எல்லாம் நமக்கு இருந்த ஒரு பாரம்பரிய கட்டிடக்கலை மரபு உண்டு. அது கல்லில் கட்டுறதுங்கிறது, செங்கல்லில் கட்டுறதுங்கிறது, அப்புறம் கல்லை உடைச்சி வச்சு கட்டுறதுங்கிறது, அப்புறம் இந்த சுண்ணாம்பு கண்டுபிடிச்சு கட்டுறதுங்கிறது, அப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டடக்கலை மரபு வந்து நமக்கு வந்து ஒரு வரலாற்றில் கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து படிப்படியாக தொடங்கி 9-10ஆம் நூற்றாண்டில் பிரம்மாண்டம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, இதுக்குள்ள ஒரு சாமியை கொண்டு வைக்கிறாங்க. அந்த சாமி சிவன், அந்த சாமி விஷ்ணு, சமஸ்கிருத மொழியும் வந்துடுது. அதில் போய் உட்காந்து அதை ஆரம்பிச்சிடுறாங்க. அது ராஜாக்களுடைய விஷயம், அது மக்களுடைய விஷயம் இல்லை. இன்னைக்கு வரை சாதாரண உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுக்குள்ள அனுமதி இல்லை தானப்பா, விட மாட்டாங்க தானே. இப்போ இதெல்லாம் எதை சொல்லுது? அது யாரோ ஒரு ராஜாக்கள், அதை சார்ந்த இந்த வைதீக மதத்துக்காரர்கள், குறிப்பாக பார்ப்பனிய பிராமண மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கட்டமைத்த அந்த கட்டுப்பாடுகள், அது வச்சு அரச பாரம்பரிய மரபுல உருவாக்கப்பட்ட ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டு மரபுங்கிறது வேற. அதுதான் மதம். அதுதான் இன்னைக்கு இந்து மதம்னு சொல்றது. ஆனா நம்ம ஊர்ல இருந்த வேலனும் முருகும் அழகியலும் நம்ம சாமி. அதுக்கு வந்து ரொம்ப ஆடு பிடிக்கும், ஆட்டுக்கறி பிடிக்கும், மாட்டுக்கறி பிடிக்கும், கல் பிடிக்கும், சாராயம் பிடிக்கும், எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க. வரலாற்றில் இயல்பாக சாதாரணமாக நம்ம மக்கள் மத்தியில் இருந்ததை இவங்க வந்து ஒரு மதமாக மாற்றி அதுக்கு வேறொரு பெயர் கொடுத்து ஆதிக்கம் செய்து அதுதான் உண்மை என்பது போல பேசுகிறார்கள். அதான் சரி. இப்போ இந்த உணவு சார்ந்த நம்ம பேசும்போது ஆடு கோழி பலியிடுறது அப்படிங்கிறது புனிதத்தை கெடுத்துருது அப்படிங்கிற ஒரு வாதம். இந்த புனிதம் அப்படின்னா என்ன? அதாவது புனிதம்னு சொல்றதே ஒரு பொய். அதுக்கு எந்த அடிப்படையான தர்க்க நியாயங்கள்னு ஒண்ணுமே கிடையாது. உனக்கு புனிதமா இருக்கிறது எனக்கு புனிதம் கிடையாது.
நான் மாடு சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப விருப்பமான விஷயம். நீ சாப்பிடாம இருப்ப, அது உன் சொந்த விஷயம். அப்போ நீ ரொம்ப நீ புனிதமானவன், நான் புனிதம் இல்லாதவன் அர்த்தமா? என்ன அர்த்தம்? அதில் என்ன இருக்கு புனிதத்துக்குள்ள? கடவுளுக்கு அது வந்து கடவுள் யாரு சொன்னா? கடவுள் நீங்க வந்து பழைய அவங்க சாஸ்திர மரபுல உரிய வேதகால கடவுள்கள், வேதத்துல வர்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான உணவுங்கிறதே என்ன சொல்றது, மாட்டுக்கன்று தான். என்ன ரிக்வேதத்திலே வேற வேத மரபுகள் எல்லாம் அவங்க வந்து மாட்டுக்கறியை சாப்பிட்டது, பசுவை அடிச்சு கொண்டு சாப்பிட்டது, இதெல்லாம் ரொம்ப விரிவாக பதிவாயிருக்கு. நம்முடைய மணிமேகலைங்கிற காப்பியத்தில் எப்படி வந்து இந்த பார்ப்பனர்கள்லாம் மாட்டுக்கறி அடித்து சாப்பிட்டாங்க கொண்டாங்க இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய பதிவு இருக்கு. நமக்கு தமிழில் திணை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. சரி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிற 5 திணை. அதில் இந்த குறிஞ்சியில் இருக்கிறவன் தான் முருகன். அதனால தான் நம்ம ஊரில் எல்லா மலை, திருப்பரங்குன்றத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ஆஞ்சு பார்த்த உடனே முருகன் மலை மேலே நிற்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனுடைய மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம குறிஞ்சி நிலத்தில் இருந்த ஒரு மனுஷன், குறிஞ்சி நிலத்தில் இருந்த மக்கள் வழிபட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷனை இப்போ அவன் மலைகளை பூரா நிற்க வச்சுட்டானுங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு இந்த பின்னாடி வளர்ச்சி அடைந்த கோயில் மரபை கட்டி அந்த பழைய முருகு, அழகு, வேலன்கிறத மாற்றி பின்னாடி வந்த கந்தன், ஸ்கந்தன், குமரன் இப்படிங்கிற பேரை கொடுத்து அவனை சிவபெருமானுடைய பிள்ளைன்ட்டாங்க. பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவன்னு ஒரு கதையை, புராணத்தை கட்டி விட்டுறான். அந்த புராணத்தை நம்ப வச்சிருவானுங்க. அந்த புராணத்தில் இருக்கிறத பேசிட்டு கிடப்பாங்க. அதை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் பெரியார் பிடிக்க மாட்டேங்குது. இந்த புராணத்தை எல்லாம் புட்டு வச்சு இதில் இவ்வளோ பொய் இருக்குடாப்பா, நீங்கள் கொஞ்சம் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி, நான் சொல்கிறேன்னு கேட்க வேண்டாம், நீங்களே நினச்சி பாருங்கள். இவனுங்க எல்லாம் இந்த புராணத்தை கட்டி உன்னை கோயிலை விட்டு வெளியே விரட்டிட்டான், உன் மொழியை கோயிலேருந்து தூக்கிட்டான். அப்போ உன்னை மனுஷனாகவே நினைக்கல, அவன் உன்னை வந்து கீழ் அடிமட்டத்தில் உள்ளவன்னு சொல்லி ஒரு சாதியை உருவாக்கிட்டான். மேலே தலையில் பிறந்த சாதி ஒன்று, தோலில் பிறந்த சாதி ஒன்று, தொடையில் பிறந்த சாதி, காலில் பிறந்த சாதின்னு ஒன்று, காலையிலும் கீழும் பிறந்த பஞ்சமர், கீழே பிறந்த சாதிக்கும் கீழே இன்னொரு சாதின்னு சொல்லி உங்களை ஒடுக்கிட்டான்பா. இந்த ஒடுக்குதலுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கிறது இந்த புராணம். அது என்ன நோக்கத்துக்காக நீங்க முருகனை வந்து அவங்க ஏன் கையில எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ? இல்லை, இப்போ வந்து நம்ம சாதாரண எல்லா மக்களுக்கும் வந்து விருப்பமான சாமி முருகன். காவடி தூக்குறது, காவடி ஆடுறது, இந்த மாதிரி பண்ணுறது, இந்த விஷயங்கள் நிறைய இடத்துலையும் அவன் இருக்கான். அப்போ அதனால நம்ம சாதாரண மக்களுடைய விருப்பமான ஒரு விஷயத்தை இவனுங்க எடுத்து கந்தனாக்கி அந்த சமஸ்கிருத பார்ப்பனிய மத பிரிவில் அவங்களதான் மாற்றிட்டா அதுக்கு இந்து மதம்னு அடையாளம் கொடுத்துடலாம். நீங்கள் சங்க இலக்கியத்திற்க வேலனுக்கோ முருகனுக்கோ இந்து புடலங்கானெல்லாம் சொல்லவே முடியாது. நீங்கள் அவனை இந்துவாக மாற்றுறதுக்காக இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போ இந்துவாக மாற்றினா இங்கே ஒரு இந்துன்னு ஒரு பெரும்பான்மையினர் இருக்கிறாங்க, ஒரு சிறுபான்மையினராக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால இந்துவெல்லாம் இந்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கடைசியாக அந்த ஓட்டில் தான் வந்து நிற்கிது. முருகன் வந்து எங்கள் சாமி, முருகனை நீங்கள் வைக்கணும், அதுக்கும் பக்கத்தில் வந்து அந்த மசூதி இருக்கக்கூடாது. இது என்னையா கொடுமை? திருப்பரங்குன்ற பக்கத்தில் இருக்க அந்த சிக்கந்தர் சொல்கிற இடத்துல இருக்கிற மசூதிக்கு ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான வரலாறு இருக்கு. அதாவது இந்த இஸ்லாம் மதத்தில் ஒரு பெரிய மனிதர் அவர் மறைந்து போனார்னா அவருக்காக ஒரு நினைவு சின்னமாக கட்டி அதை அங்கே வச்சு அதை வழிபடுற அந்த மரபு வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது. அதில் அவங்க வந்து அவங்களையெல்லாம் நம்ம தமிழ் மரபில் சொல்கிற சித்தர்கள் மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த மக்களுடைய வழிபாட்டு முறை. அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம ஊரில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள்லாம் ஒரு காலத்தில் வேலனையும் முருகனையும் கும்பிட்டவங்க தான். அவங்க ஒன்றும் திடீர்னு அங்கேருந்து வந்து குதிச்சவங்க இல்லை. அடுத்த கேள்வி அங்கே வருது. இல்லை, அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்க மக்கள் அவங்க வேறொரு நம்பிக்கைக்கு போன பிறகு அந்த நம்பிக்கை சார்ந்து இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய செய்தியே கிடையாது. என்னமோ அவங்க வந்து அந்த படியில் உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டோன்னே இவருக்கு என்னமோ இவருக்கு வயிற்றறிச்சு போச்சு. நான் சொல்லுவேன், நீ அங்கே உட்காந்துக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டாலும் எனக்கு நாறுதுன்னு நான் சொல்லுவேன். ஒத்துக்குவீங்களா? உங்கள் மனசு தான் அது. நீங்கள் நினைக்கிற ஒரு இன்னொரு மனிதனை
என்ன சொல்கிறது, அடிமைப்படுத்தி அவன் மேலே மரியாதை இல்லாமல் ஒற்றுமையாக வாழுகிற இந்த மனித கூட்டத்தை எப்படியாச்சும் பிரித்து அதன் வழியாக இந்த ஓட்டு பண்பாட்டை வளர்த்து அந்த ஓட்டில் ஜெயிச்சு அதிகாரம் பண்ணணுங்கிற வெறி தான். அதைத்தான் மதத்துக்குள்ளேருந்து பண்ணுறாங்க, இந்து மதத்துக்குள்ளேருந்து பண்ணுறாங்க, இந்துத்துவக்குள்ளேருந்து பண்ணுறாங்க. அது நம்ம சாதாரண தமிழ் மக்களுடைய இயற்கை மரபு சாதாரண வாழ்க்கை மரபோட தொடர்புடையது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போ இந்த பண்பாட்டு அரசியல், ஒரு ஓட்டு அரசியல் நடக்குதுன்னு சொல்றீங்க, இது தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இத்தனை நாள் எப்படி பார்த்துருக்காங்க? தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவதுப்பா நம்ம ஊர்ல கிராமத்துல எல்லாம் பக்கத்துல எல்லாம் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருந்தா, ஒரு கிறிஸ்துவம் குடும்பம் இருந்தா சாதாரணமாக தான் பேசுவாங்க. எல்லாரையும் மாமா மச்சான் தான் கூப்பிடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய நண்பர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அந்த இல்லாத வேற ஆட்கள் கூப்பிடுற பெரும்பகுதியான மச்சான், என்ன மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா மச்சான், இன்னைக்கு வந்து ஆடு வெட்ட போறியா, எனக்கு ஒரு 2 கிலோ ஒதுக்கி வை. இப்படி இந்த உணவு சார்ந்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்யோன்யம் வந்து ரொம்ப அதிகம். அதுல அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது, இதுவரை இருந்ததா வரலாறே இல்லை. இப்ப இவங்க தான், நீ வந்து துப்பி போடுறியா, நீ லுங்கி கட்டுறியா, நீ பிரியாணி சாப்பிட்றியா, நீ வேற ஆளு, நான் தயிர் சோறு சாப்பிட்றேன்னா, பட்டை போடுறேன்னா, கொட்டை மாட்டுறேன்னா நான் வேற ஆளு. இப்படிங்கிற இந்த பாகுபாட்டை வந்து ரொம்ப ஆழகமாக கட்டமைக்கிறாங்கப்பா. இது ரொம்ப கொடுமை. கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேனே. ஒரு சாதாரண கிராமத்துக்குள்ளே உள்ளுக்கு போய், என்னப்பா நீ சைவம் தானே, சைவ மரபு தானே நீ வந்திருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, படா நான் ஆடு மாடு கறி எல்லாம் திம்போன்னு சொல்லுவாங்க. இவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, நீ சைவ மதத்துக்குரியவனாக இருந்தால் நீ வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடாத ஒரு புனிதமான மனுஷன் சைவ மதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். அவனுக்கு அதுவே தெரியாது, அந்த சொல்லே பொருள் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கறி சாப்பிட்றவன் சாப்பிடாதவன் தான் தெரியும். இப்போ இவங்களுடைய இந்த சைவங்கிற சொல்லுல நம்ம அகராதியில் என்னன்னா, கறி சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க, அவ்வளோதோட சரி. அதுக்கு மேலே அதுக்கு ஒரு பொருளும் கிடையாது சாதாரண மக்கள் மத்தியில். ஆனால் இவங்க அதை ஒரு பெரிய புனிதம்னு கட்டி இதெல்லாம் கட்டி, உனக்கு புனிதமாக இருக்கிறது எனக்கு புனிதம் இல்லைன்னு சொல்கிறேன், நீ எப்படி மறுக்க முடியும்? நீ அது மாதிரி பொய்யா கட்டி வச்சிருக்க புனிதம்னு. நான் வந்து கறி சாப்பிட்டா நான் என்ன செத்த போகிறேன், எனக்கு டைஜஷன் இல்லாமல் தான் போகுது. நீ வந்து நீ பாலும் தயிரும் என்ன சொல்கிறது பருப்பு மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாம் வேற மாதிரி ஆகிப்போதா? இதில் ஏதாச்சும் ஒரு அறிவியல் உண்மை இருக்கா? எந்த அறிவியல் உண்மையும் கிடையாது. உணவு வச்சு ஒருத்தன் இப்படி அரசியல் பேசுகிறான்னா அவன் மிகப்பெரிய மோசடி பேர் வழின்னு அர்த்தம். ஆனால் நீ சைவந்தான் சாப்பிடணும், சைவந்தான் உலகத்தில் ரொம்ப பெருசு, அசைவம் சாப்பிட்றவன்லாம் மனுஷனே இல்லை, அவன் முரட்டுக்காரன், அவன் நல்லவனாக இருக்க மாட்டான், அவன் அழுக்கு பிடிச்சவன், இப்படின்னு சொல்லி மிக பொய்யான ஒரு கருத்தாக்கத்தை பரப்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை பிரிவினராக வாழக்கூடிய மக்கள் மீது அதிகாரம் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சிறுபான்மை, நீ பெரும்பான்மையாக இருக்க. அப்போ இந்த உன்னுடைய பெரும்பான்மைங்கிற வெறி பிடிச்ச அதிகாரத்தை காட்டுறதுக்கு அவங்க மேலே இந்த மாதிரியான போலியான சடங்குகள் நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் வளர்த்து அவனை வந்து ஒரு மனுஷனாகவே பேச. இப்போ இந்த பெருதெய்வ வழிபாடுன்னு வருது, பெரிய அளவில் வளர்ந்து வருது. ஆனாலும் தமிழர்கள் அவங்களுடைய அந்த குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு இது எப்படி தக்க வச்சு? இல்லப்பா, அந்த வைதீகம்னு சொல்லக்கூடிய பெரிய சாமி, பெரிய கோயில், பெரிய விஷயங்கள் எல்லாம் நம் மக்களுக்கு ஒரு சுற்றுலாத்தலம். அது பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கான், நிறையா கடை எல்லாம் வருது. நம்ம சாதாரண மக்கள் நேராக போய் பார்த்துட்டு எல்லாரும் அங்கே போகிறவன் வர்றவன் நல்ல வேறு மாதிரி இருக்கிறவன் வசதியானவன் பணக்காரன்லாம் உள்ளுக்கு போய் ஏதோ தட்சணை கொடுத்து கும்பிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அதை இந்த மக்கள் பார்க்குறாங்களா, நாமளும் அப்படி செய்யணும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க மனசுக்கு பிடிச்சதுன்னா அவங்க வீட்டில் இருக்க குலதெய்வம் தான், அவங்க வழிபடுற அந்த சின்ன ஊர் தெய்வம் தான். அவங்களுக்கு இன்னைக்கு காய்ச்சல் வந்தது, வேற விஷயம் வந்ததுன்னா இந்த சாமிக்கிட்டையெல்லாம் போய் வரம் கேட்க மாட்டாங்க. நேராக தங்கள் குலதெய்வங்கிட்ட போய், என்னடாப்பா நீ என் பிள்ளைக்கு இப்படி காய்ச்சல் கொண்டாந்துட்டியே, நீ ஏதாச்சும் சரி பண்ணுன்னு அவங்ககிட்ட தான் வேண்டுவாங்க. குலதெய்வத்துக்கு தான்ப்பா மொட்டை அடிப்பாங்க,
இவனுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்களா யாராச்சும்? ஆனா இப்போ சில கோயில்ல திருப்பதி இருப்பையில அடிக்கிறாங்கன்னா அந்த குலதெய்வத்துக்கு செஞ்ச முறையை போய் அங்கேயும் செய்யறானுங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துட்டோம்னா அங்க மலை மேல அந்த தர்காவில பலியிடுறத இவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு அந்த பலியிடுதல் அப்படிங்கிற அந்த நடைமுறையும் தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்ததுதானா? ஆமா, கண்டிப்பா. இல்ல இதுல நீங்க அந்த அந்த தர்காவை வழிபடுறதும் கூட இல்லை. இது ஒரு கட்டத்துக்கு போய் அது அங்கே இருக்கக்கூடாது, அதை உடைச்சி தூக்கி கீழே பழங்கானத்தத்தில் வைங்க அப்படின்னு கோஷம் கொடுக்கலாம். என்ன துமுறுது? ஒரு 200 வருஷம் 300 வருஷமா அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதை ஒரு பகுதி மக்கள் இவ்வளவு காலமாக வழிபட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் எதுவும் வந்ததா எந்த வரலாறும் இல்லை. ஆனால் நீ இன்னைக்கு ஒரு கோட்டியை சேர்த்துட்டு போய் நீ அதை உடைச்சி எடுத்து தூக்கிட்டு எங்கேயாச்சும் கொண்டு போ அப்படின்னு சொல்கிற அந்த அதிகாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருந்து தான் இந்த மக்கள் இந்த இதுக்கு பலி கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், முருகனுக்கு பலி கொடுக்க மாட்டாங்களா என்ன? முருகனுக்கு தான் கோழி தான் 100கணக்கில் பலி கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்க திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் கோழி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுடைய வாகனமும் கூட. அதனால கோழியை பலி கொடுப்பாங்க. அந்த கோயிலில் கொண்டு அந்த கோழியை விடுவாங்க, ஆடை கொண்டு கோயிலில் விடுவாங்க. இந்த முக்கியமான கேள்வி என்ன, இந்த பலி கொடுத்தல் அப்படிங்கிற மரபு எப்படி வந்தது அப்படின்னு. அது ஒரு இயற்கை வழிபாடுப்பா. இயற்கையில் இடி இடிக்குது, மழை பெய்யுது, வேற மாதிரி எல்லாம் வருது. இதை பார்க்குற சாதாரண அப்பாவி மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னடா அதெல்லாம் நடக்கும். அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வருது. அப்போ அந்த பயம் வர்ற பொழுது நாம் அவங்களுக்கு ஒரு படையல் செய்யணும்னு நினச்சிக்கிறாங்க, மாற்றான். அப்படி படையல் செய்கிறப்போ இவங்களுக்கு பொருத்தமான பொருள்கள் எல்லாத்தையும் அதுக்கு கொடுக்கறதுன்னு வருது. அப்படி கொடுக்குறப்ப கோழி ஆடு மாதிரி கொடுத்து அதை அறுத்து அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அதை அந்த கோயிலே வச்சு சமைச்சு சாப்பிட்டு அவனுக்கு படைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது இவங்க உணவு பண்பாட்டோடு சேர்ந்த விஷயம். ஏன்னா இவன் கோழி திங்கணும், அதை வெறுமனே இவங்க சாப்பிட்றதுக்கு பதிலாக அவன் சாமிக்கு கொடுத்து நான் சாப்பிட்றேங்கிறதுல அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்போது இது மாதிரி இந்த உணவாக இதை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய மனித பண்பாட்டின் தொடர்ச்சி. அது இந்த பழைய காலத்தில் வேட்டையாடி திங்கிற பழைய காலத்தில் மனித வாழ்க்கை ஒரு காலத்தில் வேட்டையாடி தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ அவனுக்கு என்னென்ன விலங்கினங்கள் எங்கெங்கே கிடைக்குதோ அதெல்லாம் அடித்து தான் சாப்பிட்டான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்ச உடனே பயிர் வச்சு அதில் பயிர் விளைஞ்சது கொண்டுதுன்னா அதில் இருக்க காய்கறி பழத்தை எடுத்து சாப்பிட்டான். அப்போ அதே சமயத்தில் காய்கறி பழத்தை சாப்பிட்டப்போ இதையெல்லாம் சாப்பிடாம விட்டுட்டான்னா கிடையாது, இவன் வளர்க்கவே ஆரம்பிச்சிட்டான். ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பித்தான். அதை வளர்க்க ஆரம்பிச்சுட்டு அதையும் சாப்பிட்டான், இதையும் சாப்பிட்டான். இதுதான் ஒரு வரலாறு. இதுக்குள்ளே என்ன சைவம் இருக்குது அசைவம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயற்கை சார்ந்த பொருட்களை கடவுளுக்கும் கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்றான்னு சொல்றீங்க. ஆடு கோழி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பலி கொடுக்கறத பார்க்க முடியுது. வேற என்ன மாதிரியான விலங்குகளை கொடுத்துருந்தாங்க? இல்லை, பன்றியை கொடுக்குற மரபெல்லாம் இருக்குது. எரும மாட்டை இப்போ தொல்பழங்குடி மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க இந்த பன்றியை வெட்டி செய்கிறது, எரும மாட்டை வெட்டி பள்ளி கொடுக்கறது, இந்த மரபெல்லாம் இருக்குது, நிறைய இருக்கு. அதெல்லாம் ஆமாம் இருக்குது. மாடை வெட்டி பழ கொடுக்கறது. இன்னைக்கு மாடு ஒரு விருப்பமான உணவு பொருள் தானப்பா. இப்போ கேரளா பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க. ஒரு பழங்குடி மரபுல வந்த கலாச்சாரத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. அதனால அவங்க சாப்பிட்றது நிறைய இருக்கு. இங்க வேதத்துல கன்றுகள் சாப்பிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல். அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எந்த கட்டத்துல அதை விட ஆரம்பிச்சாங்க? அது நான் சொன்னது மாதிரி இந்த அரச உருவாக்கம், பெரிய ராஜாக்கள் வந்துடுறாங்க. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ற இந்த மனிதர்கள் வந்துடுறாங்க. இப்படி வர்ற சமயத்துல இங்க இருந்த இன்னொரு வைதிக மதம், இந்த சமணம் பௌத்தம் ரெண்டும், இந்த சமண பௌத்தம் ரெண்டுல அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உயிர் பலி தப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது புத்தராக இருந்தாலும் சரி, பின்னாடி மகாவீரராக இருந்தாலும் சரி, உயிர் கொலை கூடாது அது அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடா கொண்டு வர்றாங்க. அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில மனிதனே. ஏன்னா இந்த பௌத்தம் சமணங்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது, அவங்களுக்கு பெரிய கடவுள் யாருமே கிடையாது. அவங்களுக்கு கடவுள் எல்லாம் மனுஷன்தான். புத்தன்கிற ஒரு மனுஷன், மகாவீரர்ங்கிற ஒரு மனுஷன் தான் கடவுள். ஈவன் இஸ்லாமுக்கு கூட நபி, இதில் இருக்கிற இயேசு, இவங்க எல்லாமே மனுஷங்க தான். மனிதனை வழிபடுற, மனிதனை முதன்மைப்படுத்துகிறது தான் இந்த பௌத்தம் சமணம் ஆசீவகம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அவைதீக மதங்கள், இயற்கை மரபு சார்ந்த மதங்கள், மனிதனை முதன்மைப்படுத்தும் மதங்கள். இவர்களெல்லாம்
அதிலிருந்து மீறினவங்களை கடவுளைன்ற ஒரு பொருளை கண்டுபிடித்து அதுக்கான புராண சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை கட்டமைச்சு அதை வழிபடுகிறவர்கள் இவர்கள். இப்போ இது 2 முரணும் வருது. அப்போது இங்கே ஒரு பெரிய செல்வாக்குடையதாக இந்த பௌத்தம் சமணம் மரபு இருக்குது. பழைய காலத்து வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வரலாற்றில் ஒரு 500-600க்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய ஒரு 600-700ல் புத்த மதம் அவ்வளோ பெரிய செல்வாக்கு. அதை அசோகன் பின்பற்றினான். அசோகன் ஒரு மிகப்பெரிய அரசன். அவன் புத்த தர்மத்தை தென்கிழக்காசிய நாடுகள் முழுக்க கொண்டு போனாங்க. இன்றைக்கி இருக்கிற மலேசியாவாக இருக்கட்டும், பர்மாவாக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும், இந்த இலங்கை, எல்லா இடத்துலையும் இந்த பௌத்தம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் போனதுக்கு காரணமே இந்த அசோகன் மரம். அது மாதிரி நம்ம ஊர்லேயும் நம்முடைய பழைய சங்க இலக்கியங்கள், நம்ம ஊரில் மிகப்பெரிய தமிழில் உள்ள முக்கியமான காப்பியம்னு 2 இருக்குப்பா. அது ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை. ஒரு காப்பியம் பௌத்த காப்பியம், இன்னொரு காப்பியம் சமண காப்பியம். ஆமாம், சமணத்தை பேசுறது, பௌத்தத்தை பேசு, அதில் வேறு விஷயங்களும் பேசுவாங்க. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய காப்பியம்னு சொல்கிறதே இந்த 2 வச்சது தான். அது மாதிரி இந்த சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய இந்த பௌத்தம் சமண மரபை சொல்கிற பாடல்கள். இப்போ இவங்க ஒரு கட்டத்தில் என்னன்னா அவ்வளோ செல்வாக்கா அந்த ஆட்கள் இருந்தாங்க பாருங்க. அவங்கள நம்ம எப்படா அவங்களுக்குள்ள பூர்றது, அந்த விஷயங்களை நமக்குள்ள எடுத்து நாம் எப்படி மக்களை அதுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு ஒரு திட்டம் போடுறப்போ அவங்க பின்பற்றி இருந்த இந்த உயிர்கொலை அப்படிங்கிறத தவிர்க்கணும் நாமளும் அப்படின்னு இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வரலாற்றில் கீழே ஒரு 600-700ல் நடக்குது பிந்தைய காலத்தில். அப்போ அதிலிருந்து எங்களுக்கு உயிர்கொலை கூடாது, நாங்களும் சைவம், அந்த சைவ மரபு அப்படிங்கிறத இவங்களும் அவங்ககிட்ட இருந்து காப்பி அடிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இவங்களுக்குன்னு இது ஒரிஜினல் கிடையாது. இவங்களுடைய பழைய பிரதிகள், பழைய புராணங்கள் பதிலெல்லாம் இந்த கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் வாழ்கிற நம்ம மக்கள் என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய தொல் பழம் வரலாறு இருக்குது. அதை சிந்து சமொழி நாகரிகம்னு சொல்கிறாங்க, இரும்பு காலம்னு சொல்கிறாங்க, தொல் பழம் எழுத்து மரபு உடையதாக நாம் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு செவ்விலக்கிய தொல் மரபு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செவ்விலக்கணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்முடைய இயற்கை மரபு சார்ந்து மனிதனை முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு வளமையான மரபுக்கு நம்ம சொந்தக்காரர்கள். இதுக்குள்ளே இருக்கிற பண்பாடு, சடங்கு, வழிபாடு எல்லாம் நமக்கு உரியது. ஆனால் ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெளியிலிருந்து வந்த ஒரு வைதீக பண்பாடு, புராணிய பண்பாடு அல்லது உயர் ஆதிக்க மதம் என்று சொல்லக்கூடிய பண்பாடு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஊர்லேயே இயற்கையாக இயல்பு மரபாக இருந்த சடங்கு, நம்பிக்கை, வடிவம், உணவு எல்லாத்தையும் அவங்களு தான் மாற்றிடுது. இப்படி மாற்றி அது கடந்த ஒரு 1500 வருஷமாக நடைமுறையில் இருக்குது. என்ன ஆகுதுன்னா, இந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வந்த உடனே உலகம் முழுக்க புதிய படிப்பு முறை, எல்லாரும் படிக்கிறது, எல்லா அறிவுங்கிறது ஒன்று, புத்தகம் அப்படிங்கிறது ஒன்று, புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி, இதெல்லாம் வந்தோடனே ஒரு புதிய சிந்தனை மரபு வருது. அப்போ இந்த வரலாறுலாம் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு இது தப்பாக இருக்கே, இது சரிபடாதே, இது நம்ம வேறையாக தானே இருக்க வேண்டுங்கிற பேச்சை தொடங்கிடுறாங்க. நம்ம தமிழ் மரபில் அப்படி பார்த்திங்கன்னா வள்ளலார்லேருந்து தொடங்கிடுறாரு. அதை பின்னாடி பெரியார் பெருசாக வளர்த்து எடுக்கிறார். இந்த மரபுக்குள்ளே நாம் இருந்து புதுசாக நம்முடைய மரபை நவீன மரபோட இணைச்சி பார்க்குற ஒரு புதிய பார்வை இன்றைக்கி வந்துடுச்சு. இந்த பார்வையை தடுத்துட்டு இது இருக்கக்கூடாது, அந்த பழைய நாம் ஒரு 1500 வருஷம் ஆதிக்கம் பண்ண பாருங்கள், அதே மரபையே நம்ம கண்டினியூ பண்ண வேணும், தொடங்கணும், அதிகாரப்படுத்தணும், ஜாதி இருக்கணும், வர்ணாசிரமம் இருக்கணும், பெரியவன் இருக்கணும், சின்னவன் இருக்கணும், இப்படின்னு இந்த சமூக முரண்பாடுகள் எல்லாத்தையும் கட்டி காத்து கொண்டுட்டு போகணுன்னு ஆசைப்படுறவங்க தான்ப்பா திருப்பரங்குன்றத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய மசூதி பிடிக்க மாட்டேங்குது. அங்கே அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லை. எங்கெங்கேயே வெளியூரில் இதே வேலையாக கிளம்பி போய் அங்கே இருக்கிற விஷயத்தை பயன்படுத்தி செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆபத்து. தமிழ் மரபுக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் மனுஷனுக்கு எதிரானது. இது தொடரக்கூடாது. ரொம்ப சோகம்.
தமிழ் மக்களும் அதை தொடர மாட்டாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.